ஒரு சுச்சுவேஷனில் இவரை பார்த்து சரியான ரோசக்காரனாக இருக்காருயா, அடிச்சு பேசிட்டார் பாருங்க. அப்படிலாம் ஒரு கூட்டணியில் இருக்க முடியாதுடா அப்படின்னு பேசிட்டாரு. அப்படின்ற மாதிரி நம்மெல்லாம் அசந்து போய் பார்த்தவர். எந்த கூட்டணியிலும் என்னால் மானம் ரோசம் இருக்கவங்களாம் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டான்டா அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசினவர் அதே கூட்டணியில் போய் சேர்ந்துருக்கார். காலத்தின் கட்டாயம், அரசியலில் எது எப்போ வேணால் மாறும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் நல்லவ இருந்தாலும் எந்த கூட்டணியில் யார் சேர்ந்தா அதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் பார்க்கணுமா இல்லையா? பார்த்துருமா? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர் தான். அவர் இப்போ பாஜகவோட அதிமுகவோட என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிட்டார். என்னப்பா அவர் தான் பயங்கரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருக்கிற எந்த கூட்டணியிலையும் என்னாலலாம் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி பேசினார். அவராக இணைஞ்சிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அவர் தான் இணைஞ்சிட்டார். அவர் இணைஞ்சதுக்கப்புறமா என்ன சொன்னார்னா, இப்போ தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னா எங்கள் பங்காளி சண்டையெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுறதுக்காக எல்லாரும் ஒன்று சேர்றதுன்னு முடிவு பண்ணிட்டான். அது தமிழ்நாட்டு நலனுக்காகத்தான் நான் வந்து இந்த கூட்டணியில் சேர்ந்து என்டிஏ கூட்டணியை இன்னும் வலுவாக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், வலுவாக்கி ஜெயிக்கி வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ விளக்கம்லாம் கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கேளுங்க. போவதில்லை என்கிற சான்றோர் மொழிக்கு ஏற்ப எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்பதற்காக 2021 மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் எடுத்த முயற்சி அன்றைக்கு முடியாமல் போனதால் இன்றைக்கு தமிழ்நாட்டை வாட்டி வதைக்கின்ற திராவிட மாடல் என்கிற பெயரில் நடக்கின்ற இந்த திராவக மாடல் ஆட்சி, கஞ்சா மாடல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மீண்டும் நாங்கள் என்டிஏவில் இணைஞ்சிருக்கோம்.